அத்தியாயம் 14. பேரண்ட உணர்வின் ஓர் அனுபவம். குருஜி, நான் வந்துவிட்டேன் என்றபோது வெட்கிய என் முகம் என் மனோநிலையை வார்த்தைகளை விட தெளிவாக காட்டியது. சமையலறைக்குச் சென்று உண்பதற்கு என்ன இருக்கிறதென்று பார்க்கலாம். ஸ்ரீ யுக்தேஸ்வரின் பேச்சு ஏதோ நாங்கள் சில மணி நேரமே, நாட்கள் அல்ல, பிரிந்திருந்ததைப் போன்று சர்வ சாதாரணமாக இருந்தது. குருதேவா, இங்கு என் கடமைகளிலிருந்து திடீரென சென்றதினால் நான் உங்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி இருக்க வேண்டும். நீங்கள் என்னிடம் கோபமாக இருப்பீர்கள் என்று நான் நினைத்தேன். இல்லை, இல்லவே இல்லை. தடை செய்யப்பட்ட ஆசைகளிலிருந்துதான் கோபம் பிறக்கும். நான் மற்றவர்களிடமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய செயல்கள் என் விருப்பத்திற்கு மாறுபட்டதாக இருக்க முடியாது. நான் உன்னை என் சொந்த விஷயங்களுக்காக உபயோகப்படுத்திக் கொள்ள மாட்டேன். உனது உண்மையான மகிழ்ச்சியில்தான் என் மகிழ்ச்சி உள்ளது. ஐயா, தெய்வீக அன்பை பற்றி தெளிவற்ற முறையில் கேள்விப்படுகிறோம். ஆனால் தெய்வ குணம் படைத்த தங்களிடமிருந்து அதற்கு கண்கூடான உதாரணத்தை உண்மையிலேயே இன்று காண்கிறேன். இந்த உலகத்தில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் தன் பெற்றோரின் தொழிலை விட்டுச் சென்றால் ஒரு தந்தை கூட தன் மகனை சுலபமாக மன்னிக்க மாட்டார். ஆனால் நான் அரைகுறையாக விட்டுச் சென்ற வேலைகளினால் மிகுந்த அசௌகரியம் ஏற்பட்டிருக்க வேண்டும். எனினும் நீங்கள் ஒரு சிறு வெறுப்பை கூட காண்பிக்கவில்லையே. நாங்கள் ஒருவரை ஒருவர் நீர்மல்கிய கண்களுடன் நோக்கினோம். ஒரு பேரானந்த அலை என்னை சூழ்ந்தது. இறைவன் குருவின் உருவத்தில் என் இதயத்தின் குறுகிய அன்பார்வத்தை பிரபஞ்ச பேரன்பாக விரிவுபடுத்துவதை உணர்ந்தேன். சில நாட்களுக்குப் பிறகு நான் காலியாயிருந்த குருதேவரின் அமரும் அறையை அடைந்தேன். நான் தியானம் செய்ய திட்டமிட்டேன். ஆனால் என் உயர்ந்த நோக்கம் கட்டுக்கடங்காத எண்ணங்களால் நிறைவேறவில்லை. வேடன் முன்னால் பறவைகள் சிதறுவது போல் அவை சிதறின. முகுந்தா, ஸ்ரீ யுக்தேஸ்வரின் குரல் தூரத்து பால்கனியிலிருந்து வந்தது. என் எண்ணங்களைப் போலவே கீழ்ப்படிய மறுக்கும் உணர்வு எனக்கும் ஏற்பட்டது. குருதேவர் எப்பொழுதும் என்னை தியானம் செய்ய தூண்டுகிறார். நான் எனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டேன். நான் அவருடைய அறைக்கு ஏன் வந்தேன் என்று அவருக்கு தெரிந்திருக்கும் பொழுது என்னை ஏன் அவர் தொந்தரவு செய்ய வேண்டும்? அவர் என்னை மறுபடியும் அழைத்தார். நான் பிடிவாதத்துடன் மௌனமாக இருந்தேன். 3வது தடவை அவர் குரலில் கண்டனம் இருந்தது. ஐயா, நான் தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். நான் ஆட்சேபத்துடன் இறைந்து கூறினேன். நீ எப்படி தியானம் செய்கிறாய் என்று எனக்கு தெரியும். என் குரு இறைந்தார். புயலில் அகப்பட்ட இலைகள் போல் உனது மனம் பறந்து கொண்டிருக்கிறது. இங்கு என்னிடம் வா. என் நிலை தடை செய்யப்பட்டு அம்பலப்படுத்தப்பட்ட வருத்தத்துடன் நான் அவர் அருகில் சென்றேன். ஐயோ பாவம், நீ விரும்பியதை மலைகள் கொடுக்க முடியாது. குருதேவர் ஆறுதலுடன் செல்லமாக பேசினார். அவரது அமைதியான பார்வை ஆழங்காண முடியாததாக இருந்தது. உன் நெஞ்சார்ந்த ஆசை நிறைவேறும் என்றார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் புதிர் போட்டு பேசுவது அபூர்வம். நான் குழம்பினேன். அவர் மெதுவாக என் மார்பில் இதயத்தின் மேல் பகுதியில் தட்டினார். என் உடல் அசையாமல் வேரோடி நின்றது. மூச்சு சுவாச கோசங்களிலிருந்து ஒரு பெரிய காந்தத்தினால் இழுக்கப்பட்டதை போல் வெளியேற்றப்பட்டது. ஆத்மாவும் மனமும் உடனே தங்கள் ஸ்தூல தலையை இழந்து என் உடலின் ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் துளைக்கும் ஒளி வெள்ளமாக வெளிப்பட்டு பாய்ந்தன. என் உடல் இறந்துவிட்டதைப் போல் தோன்றியது. ஆயினும் என்னுடைய அதீதமான உணர்வு நிலையில் இதைவிட முழுமையாக உயிருள்ளவனாக என்றுமே இருந்ததில்லை. என் உணர்வு நிலை ஓர் உடலுடன் மட்டும் ஒன்றியிராமல் எங்கும் சூழ்ந்துள்ள அணுக்களை தழுவியவாறு இருந்தது. தூரத்திலுள்ள தெருக்களில் நடமாடும் மனிதர்கள் விரிந்த என் சொந்த எல்லைக்குள்ளேயே மென்மையாக நடமாடுவதாகத் தோன்றியது. செடிகள் மற்றும் மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவிச் செல்லும் ஒரு மங்கலான ஒளியின் வழியே தோன்றின. அவைகளுடைய சாற்றின் உள்ளோட்டத்தை நான் கண்டேன். அந்த சுற்றுப்புறம் முழுவதும் என் முன்னால் தெளிவாக தெரிந்தது. என் சாதாரண முன்னோக்கிய பார்வை
இப்போது பெரிய கோள வடிவ பார்வையாகி ஒரே சமயத்தில் எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியதாக மாறிற்று. என் தலையின் பின்பக்கம் மூலமாக ராய்காட் சந்தில் வெகு தூரத்தில் நடந்து கொண்டிருக்கும் மனிதர்களைக் கண்டேன். மெதுவாக நடந்து வரும் ஒரு வெள்ளை பசுவையும் கண்டேன். அது ஆசிரமத்து திறந்த வாயிலை அடைந்ததும் நான் அதை என் இரு ஸ்தூல கண்களால் காண்பது போன்று கண்டேன். அது முற்றத்து செங்கல் சுவருக்கு பின்னால் சென்ற பிறகும் அதை தெளிவாக கண்டேன். விரிந்து பறந்து தோன்றிய என் பார்வையில் எல்லா பொருட்களும் நடுங்கி வேகமான சலன படங்களைப் போல் அதிர்ந்தன. என் உடல், குருதேவரின் உடல், தூண்களுடன் கூடிய முற்றம், மரச்சாமான்கள், தரை, மரங்கள் மற்றும் சூரிய ஒளி எல்லாம் அவ்வப்பொழுது மிக பலமாக அதிர்ந்து கடைசியில் எல்லாம் ஒரே ஒளிக்கடலில் உருகி கரைந்தன. தண்ணீர் பாத்திரத்தில் போடப்பட்ட சர்க்கரை கட்டிகள் குலுக்கப்பட்டவுடன் கரைவது போல அனைத்தையும் ஒன்றிணைக்கும் அந்த ஒளி உருவ அருவமாக அடுத்தடுத்து மாறிய உருமாற்றமானது படைப்பின் காரணகாரிய விதியை வெளிப்படுத்தியது. என் ஆத்மாவின் சாந்தமான முடிவற்ற கரைகளில் ஒரு மகா சமுத்திரத்திற்கொப்பான ஆனந்தம் பரவியது. இறைவனான பிரம்மம் அள்ள அள்ள குறையாத ஓர் ஆனந்தமென நான் அறிந்து கொண்டேன். இறைவனின் உடல் எண்ணற்ற ஒளி திசுக்களால் ஆனது. என்னுள் பெருக்கெடுத்த ஒரு மகிமை பெருகி விரிந்து நகரங்கள், கண்டங்கள், இம்மண்ணுலகம், சூரிய மண்டலம், நட்சத்திர மண்டலம், மிதக்கும் பிரபஞ்சங்கள் ஆகிய அனைத்தையும் சூழத் தொடங்கியது. பிரம்மாண்டம் முழுவதும் இரவில் தூரத்தில் தெரியும் ஒரு நகரத்தைப் போல மென்மையான ஒளி பொருந்தியதாய் எல்லையற்ற என் உள்ளுக்குள்ளேயே ஜொலித்தது. பளிச்சென்று கண்ணை கூசச் செய்யும் அந்த ஒளி நுட்பமாய் செதுக்கப்பட்ட இம்மண்ணுலக எல்லைக் கோடுகளை கடந்து வெகு தூரத்து வரம்புகளில் சற்று மங்கியது. அங்கு நான் என்றும் மங்காத மிருதுவான பிரகாசத்தைக் கண்டேன். அது விளக்க முடியாத வகையில் சூட்சுமம் வாய்ந்ததாக இருந்தது. கிரகங்களின் காட்சிகள் இன்னும் சற்று திண்மையான ஒளியால் உருவாக்கப்பட்டிருந்தன. அத்தெய்வீக கிரணங்களின் சிதறல்கள் என்றும் அழியாத ஒரு மூலத்திலிருந்து பொழிந்தன. அவைகள் வர்ணிக்க முடியாததொரு ஒளி பிழம்பாக உருமாற்றப்பட்டு நட்சத்திர மண்டலங்களாக ஒளி வீசின. படைப்பாற்றல் வாய்ந்த அக்கதிர்கள் மீண்டும் மீண்டும் நட்சத்திர கூட்டங்களாக உறைவதைக் கண்டேன். பிறகு துல்லிய ஜுவாலையின் தகடுகளாக மாறக் கண்டேன். ஒரு சீரான சுழற்சியாக கோடானு கோடி உலகங்கள் ஒளி ஊடுருவும் பிரகாசத்தில் நுழைந்து சென்றன. பிறகு அக்னியே ஆகாயமாகி விரிந்தது. அந்த பெரிய இறை உலகத்தின் மையத்தை என் இதயத்தில் உள்ளுணர்வு நோக்கின் ஒரு புள்ளியாக அறிந்தேன். என் நடு மையத்திலிருந்து பிரபஞ்ச அமைப்பின் ஒவ்வொரு பாகத்திற்கும் பிரகாசமான ஒளி வீச்சு சென்று படிந்தது. சிரஞ்சீவி தன்மையின் தேனாகிய பேரின்ப அமிர்தம் பாதரச திரவம் போன்று என் மூலம் துடித்து ஓடியது. பேரண்ட இயக்க அதிர்வலையாகிய ஓம் என்னும் நாதம் இறைவனின் படைப்புக் குரலாக ஒலிப்பதை நான் கேட்டேன். திடீரென்று மூச்சு என் சுவாச கோஷத்திற்கு திரும்பியது. கிட்டத்தட்ட தாங்க முடியாத ஓர் ஏமாற்றத்துடன் என் எல்லையற்ற பேருருவம் மறைந்ததைக் கண்டேன். மறுபடியும் நான் சுலபத்தில் தெய்வீகத்திற்கு இடம் கொடாத சிறுமைப்படுத்தும் உடற்கூட்டினுள் அடைக்கப்பட்டேன். ஓர் ஊதாரி பிள்ளையைப் போன்று நான் என் பேரண்ட வீட்டிலிருந்து ஓடி குறுகிய சிற்றண்ட கூட்டிற்குள் என்னை சிறையிட்டுக் கொண்டேன். என் குருதேவர் என் முன்னால் அசைவற்று நின்று கொண்டிருந்தார். நான் வெகு காலமாக மிகுந்த ஆர்வத்துடன் தேடிக்கொண்டிருந்த பேரண்ட உணர்வின் அனுபவத்தை எனக்கு வழங்கியதற்காக நன்றி செலுத்தும் வகையில் அவருடைய புனித திருவடிகளில் விழுந்து வணங்க முற்பட்டேன். அவர் என்னை நேராக நிறுத்தி அமைதியாக கூறினார், நீ அதிகமாக பரவச நிலையிலேயே இருக்கக்கூடாது. இந்த உலகில் நீ ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் ஏராளமாக உள்ளன. வா, நாம் பால்கனியின் தரையை பெருக்கிவிட்டு பிறகு கங்கை கரையோரமாக நடந்து செல்லலாம். நான் ஒரு துடைப்பத்தை எடுத்து வந்தேன். குருதேவர் எனக்கு சமநிலைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையின் ரகசியத்தை போதிக்கிறார் என நான் அறிந்தேன்.
உடல் தன் தினசரி கடமைகளை நிறைவேற்றும் போது ஆத்மா மகா பிரபஞ்ச ஆழ்வெளிகளில் பறக்க வேண்டும். சற்று நேரம் சென்ற பிறகு ஸ்ரீ யுக்தேஸ்வரும் நானும் காலார நடந்து சென்று கொண்டிருந்த பொழுதும் கூட நான் இன்னும் எடுத்துக் கூற முடியாததொரு பரவசப்படுத்தும் நிலையிலேயே இருந்தேன். எங்கள் இருவரது உடல்களும் ஒரே ஒளிக்கற்றையாலான இரு சூட்சுமமான உருவங்களாக தெருவில் நதி கருகாமையில் நடந்து போவதைக் கண்டேன். ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு சக்தியையும் இந்த பிரபஞ்சத்தில் காப்பவர் இறைவனே. ஆயினும் அவர் எல்லாவற்றையும் கடந்து பற்றின்றி உலகங்களின் அதிர்வலைகள் இயல்பிற்கு அப்பால் படைக்கப்படாத பேரின்ப சூன்ய வெளியில் இருக்கிறார் என்று குருதேவர் விளக்கினார். இவ்வுலகத்தில் ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்கள் அதேபோல் இருவித வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் தங்கள் கடமைகளை சரிவர செய்து கொண்டு இருந்த போதும் அவர்கள் உள்ளுக்குள்ளேயே ஆனந்தத்தில் திளைத்தவாறு இருக்கிறார்கள். இறைவன் எல்லோரையும் தன்னுடைய இருப்பான எல்லையற்ற ஆனந்தத்திலிருந்துதான் படைத்துள்ளான். அவர்கள் உடலினால் வேதனையுடன் நெருக்கப்பட்டாலும் தன்னுடைய பிரதிபிம்பமாக படைக்கப்பட்ட மனிதர்கள் உடல் உணர்ச்சிகளுடன் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளாமல் இறுதியாக அதற்கும் மேலே உயர்ந்து தன்னுடன் மறுபடியும் ஒன்றி விடுவார்கள் என்றுதான் கடவுள் எதிர்பார்க்கிறார் என்றார். அந்த பேரண்ட தரிசனம் எனக்கு பல நிலையான பாடங்களை கற்பித்தது. தினந்தோறும் என் எண்ணங்களை அமைதிப்படுத்தி என் உடல் திடமான மண்ணில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் வெறும் சதையும் எலும்பும் கொண்ட ஒரு தொகுதி என்ற பொய்யான நம்பிக்கையில் இருந்து விடுதலை பெற முடிந்தது. மூச்சு மற்றும் அமைதியற்ற மனம் என்னும் புயல்களினால் ஒளிக்கடலில் பூமி, வானம், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், மரங்கள் எனப்படும் பல்வகை உலக வடிவங்களாகிய அலைகள் தோன்றுகின்றன. அந்த புயல்களை அமைதிப்படுத்தினால் ஒழிய முழுமுதற் பொருளை ஒளிமயமாக உணர முடியாது. எப்படி ஒரு மகா சமுத்திரத்தின் அலைகள் ஒரு பெரிய புயற்காற்றிற்கு பிறகு சாந்தமாக கடலில் ஒன்றிவிடுமோ, அதேபோல் நான் இந்த இரண்டு இயற்கை புயல்களையும் எவ்வளவுக்கெவ்வளவு அடிக்கடி அமைதிப்படுத்தினேனோ அவ்வளவுக்கவ்வளவு படைப்பின் எல்லையற்ற அலைகள் உருகி ஒரே ஒளிக்கடலாயிற்று என்பதை பார்த்தேன். ஒரு சீடன் தன் தியானத்தின் மூலம் பரந்த காட்சிகளால் நிலைகுலையாத வண்ணம் தன் மனத்தை ஓர் அளவிற்கு திடப்படுத்திக் கொண்டதும் குரு அவனுக்கு பேரண்ட உணர்வின் தெய்வீக அனுபவத்தை அருளுகிறார். வெறும் அறிவின் விருப்பமோ அல்லது திறந்த மனதோ போதாது. யோகப் பயிற்சியும் தெய்வீக பக்தியும் மட்டுமே உள்ளுணர்வை போதுமான அளவிற்கு விரிவடையச் செய்து சர்வ வியாபியின் முக்தி அளிக்கும் அதிர்ச்சியை தாங்க ஒருவரை தயார் செய்யும். உண்மையான ஒரு பக்தனுக்கு தெய்வீக அனுபவம் இயற்கையாக தவிர்க்க முடியாததாக ஏற்படுகிறது. அவனுடைய தீவிரமான ஏக்கம் இறைவனை தடுக்க முடியாத வேகத்துடன் இழுக்க ஆரம்பிக்கிறது. தேடுபவனின் உணர்வு வட்டத்திற்குள் இறைவன் பேரண்ட தரிசனமாக அக்காந்த சக்தியால் இழுக்கப்படுகிறான். பல வருடங்களுக்குப் பின்னர் அத்தரிசன மகிமையின் ஒரு சிறு தோற்றத்தை எடுத்துக் கூற முயன்று சமாதி என்ற பின்வரும் கவிதையை எழுதினேன். ஒளியின் நிழலின் திரைகள் மறைந்தன. துயரின் ஒவ்வொரு ஆவியும் துள்ளி விலகின. நிலையற்ற இன்ப விடியல்கள் நில்லாது ஓடின. மங்கும் இந்திரிய காணல் மறைந்து சென்றதே. வெறுப்பு வெறுப்பு சுகம் நோய் வாழ்வு சாவு இப்பொய்மையின் நிழல்கள் இருமையின் திரையில் சிதைந்தன. ஆழ்ந்த உள்ளுணர்வாம் மந்திர கோலால் மாய என்னும் புயல் மலைத்து நிலைத்தது. இன்று நேற்று நாளை என்பன எனக்கில்லை, என்றும் எதிலும் எங்கும் நானே. கோள்கள் விண்மீன்கள் நட்சத்திர துகள்கள் பூமி பிரளயகால எரிமலையின் வெடிப்பு படைப்பின் வார்ப்பு உலை மௌன எக்ஸ் கதிரின் குளிர்பனி பாறை எரியும் மின்வெள்ளம் கடந்த உள்ள வரும் மனிதரின் எண்ணங்கள் ஒவ்வொரு புல்லும் மனித இனமும் நானும் பிரபஞ்ச துகள் ஒவ்வொன்றும் வெகுளி பேராசை நன்று தீது மோட்சம் காமம் யாவற்றையும் விழுங்கி என் ஒரே இருப்பின் உதிரக் கடலில் உருமாற்றினேன்.
இன்பக் கனல் என் தியானத்தால் பெருகி நீர் தோய்ந்த என் கண்களை குருடாக்கி அழிவற்ற ஆனந்தத் தழலில் வெடித்ததே. என் கண்ணீர் என் உடற்கூடு என்னை பூரணமாக விழுங்கியதே. நீயே நான், நானே நீ. அறிதல், அறிவோன், அறிந்தது அனைத்தும் ஒன்றே. சாந்தமாய் இடையிறா ஆனந்தத் துள்ளலாய் எப்போதும் உள்ளதாய் என்றும் புது அமைதியாய் கற்பனையின் எதிர்பார்ப்பிற்கெட்டாத இன்பம், சமாதி பேரின்பம். நினைவு தப்பிய நிலையல்ல, திரும்ப சக்தியற்ற மன மயக்கமும் அல்ல. சமாதி என் எண்ண வெளிக்கப்பால் நின்றதுவே. அழியும் கூட்டின் எல்லைக்கப்பால் நிரந்தரமான தொலைதூர எல்லை வரை நானெனும் பிரபஞ்சக் கடலில் தானெனும் அற்ப அகந்தை என்னுள்ளே மிதப்பதை கண்ணுற்றேன். இயங்கும் அணுக்களின் சலன ஒலி கேட்டேன். இருண்ட உலகம், பர்வதங்கள், பள்ளத்தாக்குகள் ஆகா உருகி ஓடும் திரவமாயிற்றே. திரைகடலுந்தான் ஒளி ஆவியின் மாய ரூபம் கொண்டது. ஓங்காரம் ஆவியை தகர்த்து அதன் திரையை அகற்றிய அதிசயம் என்னே. திரைகடல் திறந்தது, மின்னணுக்கள் ஒளிர்ந்தன. பிரபஞ்ச முடிவின் கடை முழக்கம் வரை சிற்றொளி மறைந்து அனைத்தையும் தழுவும் நிரந்தர ஆனந்த கதிராய் ஒளிர்ந்ததுவே. ஆனந்தத்தில் பிறந்து ஆனந்தத்தில் நிலைத்து தெய்வப் பேரின்பத்தில் கரைந்திடுவேனே. மனமெனும் மாக்கடல் நான், படைப்பின் அலைகள் அனைத்தையும் பருகுவேன் நான். திடம், திரவம், ஆவி, ஒளி எனும் திரைகள் தூக்கப்பட்டன. எல்லாம் நானேயாக மகா நானில் நுழைந்தேன். மனித நினைவின் நிலையற்று திரியும் நிழல்கள் போயே போயின. கீழும் முன்னும் மேலும் உயரே என் மனமெனும் வானம் மாசு மறுவற்றது. நிரந்தரமும் நானும் கலந்து ஒன்றி ஒரே கதிரானோம். சிறு நகைப்பின் குமிழியாம் நான் ஆனந்தக் கடலே ஆனேன். ஸ்ரீ யுக்தேஸ்வர், அந்த புனித அனுபவத்தை என் விருப்பப்படி எப்படி பெறுவது, மேலும் அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு அவர்கள் உள்ளுணர்வு பக்குவம் அடைந்ததும் அளிப்பது என்பதையும் எனக்கு போதித்தருளினார். முதல் தடவைக்குப் பிறகு பல மாதங்கள் நான் அப்பரவச நிலையை அடைந்து தினந்தோறும் அதில் ஒன்றி உபனிஷதங்கள் இறைவனை ரசம், அதாவது மிகவும் ருசிக்கத்தக்கது என்று ஏன் குறிப்பிடுகின்றன என்று புரிந்து கொண்டேன். ஆயினும் ஒரு நாள் காலை என் பிரச்சனை ஒன்றை குருதேவரிடம் எடுத்துச் சென்றேன். ஐயா, நான் இறைவனை எப்பொழுது காண்பேன் என தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ அவனை கண்டாயிற்றே? ஓ, இல்லை ஐயா, நான் அப்படி நினைக்கவில்லை. என் குரு புன்னகைத்தபடி கூறினார். பிரபஞ்சத்தின் மாசு மறுவற்ற ஒரு மூலையில் அலங்காரமான ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் போற்றத்தக்க ஒரு மாமனிதரை நீ எதிர்பார்க்கிறாய் என்று நான் நினைக்கவில்லை. இருந்தாலும் அற்புத சக்திகள் படைத்திருப்பதுதான் கடவுளைக் கண்டதற்கு நிரூபணம் என்று நீ கற்பனை செய்கிறாய் என எனக்கு தோன்றுகிறது. அப்படியில்லை. ஒருவன் பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்தும் சக்தியை பெற்றிருந்தும் இறைவன் நழுவி விடுவதைக் காணலாம். ஒருவருடைய ஆன்மீக முன்னேற்றத்தை தியானத்தில் அவருடைய ஆனந்தத்தின் ஆழத்தினால் மட்டுமே அறிய முடியுமே தவிர அவருடைய வெளிப்புற சக்திகளை பறைசாற்றுவதால் அன்று. என்றும் புத்தம் புதிய ஆனந்தமே இறைவன். அவன் அள்ள அள்ள குறையாதவன். நீ உன் தியானத்தை பல ஆண்டுகள் தொடரும் பொழுது அவன் எண்ணற்ற விதங்களில் உன்னை ஏமாற்றி விளையாடுவான். இறைவனை அடையும் வழியை அறிந்த உன்னை போன்ற பக்தர்கள் வேறு எந்த மகிழ்ச்சியையும் அவனுக்கு ஈடாகக் கொள்ள கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். அவனது வசீகரிக்கும் தன்மை ஒப்பற்றது. அதற்கு இணை வேறேதும் இல்லை. இவ்வுலக இன்பங்களிலிருந்து நாம் எவ்வளவு சீக்கிரம் அலுப்படைந்து விடுகிறோம். பொருட்களின் மீதுள்ள இச்சைக்கு முடிவே இல்லை. முழுதும் திருப்தி அடைவதென்பதே மனிதனுக்கில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக அவன் குறிக்கோளும் மாறும். அவன் தேடும் வேறு ஏதோ ஒன்று இறைவன்தான். அவன் மட்டுமே மனிதனுக்கு நிரந்தரமான ஆனந்தத்தை தர முடியும். வெளியுலக ஆசைகள் நம்மை உள்ளுக்குள்ளிருக்கும் சொர்க்கத்திலிருந்து துரத்தி விடுகின்றன. அவை ஆத்மானந்தத்தை பொய்யான இன்பங்களினால் மாற்றி காட்டுகின்றன. தெய்வீக தியானத்தினால் இழந்த சொர்க்கம் சீக்கிரமே திரும்ப கிடைக்கிறது. இறைவன்
எதிர்பார்த்தறிய முடியாதபடி என்றும் புதுமையாக இருப்பதால் நமக்கு அவனிடம் அலுப்பு தட்டுவதே இல்லை. என்றும் நிரந்தரமான ரசிக்கும்படியான வேறுபாடுகளுடன் கிடைக்கும் பேரின்பம் தெவிட்டுமா என்றார். யோகிகள் இறைவனை ஆழங்காண முடியாதவன் என்று ஏன் கூறுகிறார்கள் என்று எனக்கு இப்பொழுது புரிகிறது ஐயா. என்றும் அழியாத சிரஞ்சீவியான வாழ்க்கை கூட அவனை எடை போடுவதற்கு போதுமானதில்லை என்றேன். அது உண்மைதான். ஆனால் அவன் நமக்கு மிகவும் நெருக்கமானவன், அன்பானவன். நம் மனம் கிரியா யோகத்தினால் இந்திரிய தடைகளிலிருந்து விடுபட்டவுடன் நம் ஆழ்நிலை தியானம் இறைவனை இருவிதங்களில் நிரூபிக்கிறது. என்றும் புதுமையான ஆனந்தம் அவன் இருப்பிற்கு சாட்சியாகி நம்மில் அணு அணுவாக ஊடுருவி நம்மை நம்ப வைக்கிறது. மேலும் தியானத்தில் ஒருவன் இறைவனுடைய உடனடியான வழிகாட்டுதலை, ஒவ்வொரு இடையூறுக்கும் அவனுடைய போதுமான விடையைக் காண்கிறான். குருதேவரே, நீங்கள் என் பிரச்சனையை தீர்த்து விட்டீர்கள். நான் நன்றியுடன் புன்முறுவல் செய்தேன். நான் இறைவனை கண்டேன் என்பதை இப்பொழுது உணர்கிறேன். ஏனெனில் தியானத்தின் ஆனந்தம் நான் வேலை செய்யும் நேரங்களில் ஆழ்மனதில் திரும்பி வரும்போதெல்லாம் ஒவ்வொரு செயலிலும் மிகச் சிறிய விவரங்களில் கூட சரியான போக்கை மேற்கொள்ளுமாறு நான் சூட்சுமமாக இயக்கப்படுகிறேன். மனித வாழ்வு நாம் இறைவனுடைய விருப்பத்துடன் ஒன்றுபடும் வரை துன்பத்தினால் சூழப்பட்டுள்ளது. இறைவனின் சரியான பாதை அகந்தையுடன் கூடிய புத்திக்கு பெரும்பாலும் திகைப்பாகவே இருக்கிறது என்று குருதேவர் கூறினார். இறைவன் ஒருவன்தான் நமக்கு தவறில்லாத ஆலோசனையை அளிக்க முடியும். மகா பிரபஞ்சத்தின் பாரத்தை அவனன்றி யார் சுமக்க முடியும்? அத்தியாயம் 14. பேரண்ட உணர்வின் ஓர் அனுபவம். குருஜி, நான் வந்துவிட்டேன் என்றபோது வெட்கிய என் முகம் என் மனோநிலையை வார்த்தைகளை விட தெளிவாக காட்டியது.